ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜம்மி வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நேற்று கொம்பு உருவ போயிடணும், கொம்பு உருவி முடி வெட்ட போயிடணும். அதாவது 8 குட்டிக்கு முடிய வெட்டிட்டு 2 குட்டி கொம்பு உருவ வேண்டிய வேலை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்ஷால்லா அதை போய் பார்க்கணுன்ட்டு போயிருந்தோம். ஓரளவு நல்லபடியாக எல்லாமே முடிச்சாச்சு. அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இன்ஷால்லா அந்த கொம்பு உருவின வீடியோவையும் மேண்டாப்பில் போட்டு விடுறேன். பாருங்கள், கொம்பு உருவின வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம அதை பண்ணுவானு மேண்டாப்பில் உங்களுக்கு தெரியணுன்ட்டு போடுறேன். குட்டியை எவ்வளோ பெரிய குட்டியை எப்படி கொம்பு உருவி இருக்கும் அப்படிங்கிறத போட்டு விடுறேன். அதுபோக இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம நிறைய இடத்துல கொம்பு உருவி இருக்கோம், நிறைய இடத்துல முடிவெட்ட போயிருக்கோம். இது வரைக்கும் எந்த வீடியோவும் நான் போட்டு விடலை. 1-2 வீடியோ மட்டும் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணினேன். அதை பார்த்து நிறையா மக்கள் நமக்கு கரெக்டான வசதி இல்லை ஜி, எப்படியா உருவி விடுங்க, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான சார்ஜஸ் தான் வாங்க முடியும். நம்மளால் முடிஞ்சால் நேரில் போய் நானே பண்ணுறேன். இல்லைன்னா தெரிஞ்ச பசங்களை வச்சு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம். கொம்பு உருவதோ முடி வெட்டுறதுக்கு உண்டான பலன் சொல்லணும் தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். முடி வெட்டுறதுக்கு உண்டான முக்கியமான பலன் என்னென்னா, கண்டிப்பான முறையில் குட்டியை நீங்கள் தாராளமாக வளர்க்குறீங்க, நல்ல செலவு பண்ணி வளர்க்குறீங்க. சில பேர் சண்டைக்கு வளர்க்குறாங்க, அவங்க ப்ராப்பராக வளர்த்துட்றாங்க. அதுபோக நம்ம ஏதாவது ஒரு விழாவை, ஃபங்க்ஷன், பக்ரீத்து, கோயில் கொடை இந்த மாதிரி வளர்க்கணும்னு நினச்சி சில மக்கள் வளர்க்குறீங்க. அதுக்கு கொடுக்குறதுக்கு உண்டான பிரயோஜனம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சின்ன குட்டியாக எடுக்கும்போது குறைஞ்சது 5 ரூபாய்க்கு கீழே எடுக்க முடியாது. நாட்டு குட்டினா 5 ரூபாய், எட்டயபுரம் குட்டினா 7 ரூபாய். ஓரளவு நல்ல ஒழுங்கான பிரீடு, நல்ல தெளிவான பிரீடாக எடுத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு கீழே எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் நிறைய பேர் சொல்றீங்க 2 மாதம் வளர்த்தஞ்சி இந்த ரேட்டுக்கு எடுத்தேன். ஆனால் கொடுக்கும்போது நான் எடுத்த ரேட்லேருந்து கம்மியாக கேட்குறாங்க. நானாவது சின்ன குட்டியில் இந்த ரேட்டுக்கு எடுத்தேன், ஆனால் இப்போ என்ன கம்மியாகவே கேட்குறாங்க. 2 மாதம் வளர்த்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நிறையா விவசாய பெருமக்கள் நிறையா பேர் கேட்குங்க. அதில் நல்லா தெரிஞ்சுங்க, குட்டி வளர்க்கும் போது நீங்கள் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு நிலைமையில 1000 கூட போட்டு எடுத்துட்டாலுமே குட்டியை ப்ராப்பராக வளங்க, முடியை வெட்டுங்க. முடி வெட்டதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, உங்கள் குட்டி பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும். நீங்கள் வைக்கிற இறையில நல்லா தெளிவாக இற வைக்கிறீங்க, அப்படி பண்ணுறீங்க, காட்டு கூட்டு போகிறீங்க, வீட்டுக்கு உண்டான பருத்தி விதை அது இது எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒழுங்கான பலனாக போய் குட்டியில் சேர மாட்டேங்குது, ஃபுல்லாகவே முடிக்கு பாதி போயிடுது. அப்படிங்கும்போது உங்களோட செலவு பண்ணி வேஸ்டான மாதிரி இருக்குது. குட்டி வளர்க்க உண்டான ஆசையை பாதி மக்கள் இழந்துருதீங்க. ஆனால் அப்படி கிடையாது. குட்டியை வளர்த்தா கண்டிப்பான முறையில் நமக்கு லாபம் இருக்குது. அது நல்லபடியாக நம்ம கை கொடுக்கும். நம்ம நல்ல பாசமாக வளர்க்குறோம், கண்டிப்பான முறையில் குட்டி நம்மளை கைவிடாது, கடவுளும் நம்மளை கைவிட மாட்டாங்க. நல்லபடியாக வளர்த்து கொடுங்க. அதுக்கு உண்டான முறை முதல் முறை கண்டிப்பான முறையில் நீங்கள் முடியை வெட்டியே ஆகணும். மறுபடியும் சொல்றது, முடியை வெட்டி ஆகணும். முடி வெட்டுறதுனால முடிக்குள்ள இருக்கிற பூச்சி, உண்ணி, அதுக்கு என்னெல்லாம் வருமோ எல்லாமே முடிக்குள்ள உட்காரக்கூடிய பூச்சி போட்ட எல்லாமே முடியல உட்காரும். முடியல உட்காரும் போது நம்ம கொடுக்குற இறைய முடியும் எடுத்துக்கணும். முடி எடுக்கல அந்த பூச்சிங்களுக்கு கொஞ்சம் இதாயிருது. அதாவது முடி இருக்க ஒரு கவசம் மாதிரி, காடு மாதிரி ஆயிருது. அது என்ன பண்ற, உள்ள இருந்துக்கிட்டு குட்டியோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு எல்லாமே அது சேமிச்சு வச்சு, நீங்க குட்டியை வளர்க்குறங்கிறத விட பூச்சி போட்ட சின்னதா இருக்கிறது முடிக்குள்ள இருந்து திருப்பி முடி வெட்டி பாருங்க, பூச்சி போட்டைக்கு சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ பெருசா இருக்கும். ஃபுல்லா சத்துன்னு அது எடுத்துக்கிச்சே. அதனால கண்டிப்பான முறையில் முடியை வெட்டி தான் ஆகணும். முடி வெட்டினா கண்டிப்பான முறையில் குட்டி உங்களுக்கு 100% வளர்ப்பு காமிக்கும். நார்மலா முடி வெட்டி வளர்த்தாலும் கண்டிப்பா காமிக்கும். முடி வெட்டி வளர்க்கும் போது 100% வளர்ப்பையும் உங்களுக்கு கண்டிப்பா காமிச்சிடும். உங்க குட்டியோடைய தன்மையை காமிச்சிடும். வாங்கக்கூடிய ஆட்கள் என்ன முடி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். பொருளும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்ல பொருளாக இருக்கும். முடியை வெட்டி வளைங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொம்பு உருவதற்கு உண்டான காரணம் கொம்பு உரும்பும் போது மட்டும்தான் நம்ம அதை துன்புறுத்துற மாதிரி இருக்கு. ஒரு 2 நாள் எப்படியோ பல்ல கடிச்சிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு கொம்பு உருவி வேலையை முடிச்சிட்டோம்னா, கண்டிப்பாக 2 கடா வளர்க்கும் போது ஒன்றுக்கு ஒன்று முட்டும் போது ஏதாவது ஒரு கடாவுக்கு கொம்பு பாதிப்படையக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்கு. அதனால கொம்பு உருவே ஆகணும். இல்லை ஒத்த கடா தான் வளர்க்குறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏன் கொம்பு உருவன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உள்ள சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கேட்டில் உள்ள கம்பி எதுக்குள்ள இடையில போனாலுமே கொம்பு உடையதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. திருப்பி கொம்பு அப்படி இப்படின்னு ஆட்டுச்சுன்னா ஒரு சைடு கொம்பு உடைஞ்சாலும் அந்த குட்டியோட மதிப்பு போயிருந்துச்சு. கண்டிப்பான முறையில் கொம்பை உருவி வளர்க்கும் போது உங்களுக்கு பெரிய கடாவை ஆகும்போது அது மீறிடுச்சு, என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும்போது உங்களுக்கு கழுத்துல போட்டு எழுதிங்கன்னா, கழுத்துல உள்ள பெல்ட் போட்டால் பெல்ட் இழுக்கும், கயிறு போட்டாலும் கயிறு இழுக்கும், டியூப் போட்டாலும் டியூப், எதுனாலும் இழுத்து பிடிச்சி நம்ம வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பான முடி உதிர்வு காரணமாக முடி உதிர்ந்து அந்த தோல் தெரியும் போது திருப்பி ரொட்டேஷன் ஆகும்போது கண்டிப்பான முறை ஹீட்டு 2 உராசும் போது, கயிறு தோல் உராசும் போது கண்டிப்பாக புண்ணு உருவாக்க உண்டான வாய்ப்பு இருக்கு. அதை கண்ட்ரோல் படுத்தணும்னா கண்டிப்பான முறையில் கொம்புல நம்ம போல்டு போட்டு அதை பண்ணிக்கிறோம்.
அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் குட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்மளால கழுத்துல போட்டு பிடிக்க முடியாது. கொம்புல பிடிச்சோம்னா நமக்கு வாக்கு ஓரளவு நல்லா இருக்கும். அதனால போல்டு கொம்பையும் உருவி கண்டிப்பான முறையில் வளங்க. இது 2 தான் ஒரு குட்டி வளர்க்கறதுக்கு உண்டான, அதுக்கு உண்டான பாதுகாப்பும் நமக்கு ஒரு சேஃப்டியும் தோரணையாகவும் இருக்கணும்னா இது எல்லாமே பண்ணணும். கண்டிப்பான முறையில் அந்த காலத்து மக்கள் பண்ண மாட்டேங்க, இந்த காலத்து பசங்க எல்லாமே பண்றாங்க. நீங்களும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீட்டில் யார்ட்டையாவது சொல்லி ஏதாவது ஒரு ஆள் ரெடி பண்ணி முடி வெட்டுறதுக்கோ கொம்பு வருவதற்கோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2-3 நாள் கஷ்டமா இருக்கும். 3ஆவது நாள் 4ஆவது நாள் குட்டிக்கு உண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். யார்கிட்டனாலும் தைரியமா பேசலாம். என் குட்டியில என்ன இருக்கு, முடி இருக்கா, கொம்பு உருவி வளர்த்துருக்கேன், ஒரு 1000 2000 கூட வாங்கலாம். கண்டிப்பான முறையில் தோரணையும் கிடைச்சிடும். யாரா இருந்தாலும் கூட கொடுத்து வாங்கணும் தான் நினைப்பாங்க, ப்ராப்பரா வளர்த்தீங்கன்னா. இன்ஷால்லா இதுதான் நான் வந்து கொம்புக்கும் முடி வெட்டுறதுக்கு உண்டான பலனை சொல்லணும்னு நினைச்சேன், உங்கள்ட்ட தெரிவிச்சிட்டேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முடியாத பட்சத்துல உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேணும், எங்களுக்கு ஆசைலாம் இருக்கு, ஆனால் எங்கள்ட்ட ஆள் இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் வாரோம். எங்களோட நம்பர் வந்து 84 89 53 42 48. இதான் என்னோட ஃபோன் நம்பர். எப்போ வேணாலும் யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு குட்டிகள் சம்மந்தப்பட்ட இதில் வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச டவுட்டை நான் கிளியர் பண்றேன். இன்ஷால்லா நல்லபடியா நீங்களும் பலன் பெறுவதற்கு என்னோட சப்போர்ட் இருக்கும். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுபோக நான் மெயின் வீடியோ வந்து நம்ம முடி வெட்டி கொம்பு பிடுங்க வீடியோ போடுறேன், பாருங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குட்டிங்க ஃபுல்லாகவே நம்ம முடி வெட்டி கொம்பு உருவதுக்கு வந்து அந்த பெரிய கடாவும் அந்த வெள்ளை கடாவும் ஒன் சைடு கொம்பு வளைஞ்சிருக்கும் பாருங்கள், அதுதான். இது வந்து அதில் கிடக்கிற சின்ன குட்டிங்க, ஒரு 2.5 to கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 மாத குட்டிங்க வரைக்கும், அதுக்கு மேலே கிடையாது. இந்த குட்டிங்களுக்கும் முடிய வெட்டியிருந்தோம். அந்த வீடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள். இவன் வந்து பால் குடி, 1 மாதம் 1.5 மாதம் தான் இருக்கும். நல்லா பால் குடிச்சிட்டு சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பொருள்.
இது ஒரு 3 மாதம் ஒத்தகன் கருப்பு. நம்ம ஷஹீது தம்பி மாதிரி இருந்தான். ஆனால் 2 பேருக்கும் ஆப்போசிட் கண்ணில் இதாக இருந்துச்சு கருப்பு. இந்த குட்டி தான் எந்த குட்டின்னு தெரியுதா, நல்ல பருவட்டு கொம்பு பிடுங்கினது. இந்த வீடியோ எடுக்கையில் நைட்டு 7:30 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 3 மணிக்கு போயிருந்தோம். எல்லா குட்டிக்கும் முடி வெட்டி ஃப்ரீயாக இருந்தால் முடி வெட்டணும், விட்டு தான் வெட்டணும். நல்லபடியாக வெட்டி முடிக்கணும்ல. 7 to 7:30 மணி 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் நல்ல ஒரு அனுபவம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்ன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்லபடியாக எல்லா குட்டிக்கும் முடிய வெட்டி கொம்பையும் பிடுங்கணும். அதில் ஒரு குட்டி வந்து நல்ல ஆழமான கொம்பு, அதாவது நல்ல பெரிய கொம்பு, என் உள்ளங்கை நீளத்துக்கு இருக்க கொம்பு, 2 கொம்புமே ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு பிடுங்கணும். அந்த கஸ்டமர் விருப்பப்பட்டாங்க, உங்களால் பிடுங்க முடியாது பிடுங்கி கொடுங்க, எனக்கு பிடுங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. எங்களால் பிடுங்க முடியும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் ட்ரை பண்ணி பிடுங்கி கொடுத்தோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் தான். ஆனால் அவங்க வந்து கண்டிப்பான முறையில் என்னையும் விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கொம்பு பிடுங்கணும், ஓரளவு மீறிடுச்சுன்னு நினைக்கும் போது நம்ம கொம்புல காட்டன் துணியை சுற்றி நம்ம சோறு வடிக்கிற கஞ்சி, அதாவது வீட்டில் சோறு வடிக்கிற கஞ்சியை நல்லா நினச்சி கொம்புல விட்டோம்னா கொம்போட தன்மை கொஞ்சம் லேசாயிரும். அதாவது பொதுமி ஒரு ஈரமாக இருந்தால் என்ன நிலைமைக்கு இருக்குமோ, நம்ம நகை என்ன நிலைமைக்கு இருக்குமோ அந்த நிலைமையில இருக்கும். கொஞ்சம் ஆட்டி உருவிடலாம். அந்த 2 நாள் 3 நாள் கண்டிப்பான முறையில் நான் அப்படி ரொம்ப ஒரு 2 3 நாள் பண்ணும்போது அந்த கொம்போட தன்மையே கம்மியாயிரும். நம்ம ஈஸியாக உருவுக்குண்டான தன்மை கிடைக்கும். அதனால உருவிடலாம். எந்த கொம்பையும் உருவ முடியாதுன்னு இல்லை, ஆனால் ப்ராப்பராக செயல்பட்டால் உருவிடலாம். இல்லைன்னா நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உருவணும். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, நம்மளால் முடிஞ்சா பண்ணி கொடுங்கன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம், வந்துருச்சு. இன்ஷால்லா ஒரு நல்ல நேம் மாதிரி தான் நேற்று இருந்துச்சு. நல்ல ஒரு கொம்பு, நல்ல பெரிய கொம்பு. ட்ரை பண்ணி உருவிட்டோம். நார்மலாக அந்த மாதிரி கொம்புலாம் உருவிருக்கோம், ஆனால் எதுவுமே பண்ணாமல் உருவன கொம்பு நேற்று. அது மாதிரி நல்லபடியாக உருவி கொடுத்தோம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அந்த இடையில வர்ற வீடியோவில் வந்து அந்த கொம்பு கண்டிப்பாக தெரியும். யாரும் பார்க்கலாம், திருப்பி ரிவைன் பண்ணி பாருங்கள். அந்த கொம்பு அவ்வளோ பெரிய கொம்பாக இருக்கும். அது தான் நல்லபடியாக முடிஞ்சுது. அதே மாதிரி இது போன்ற யாருக்கும் முடி வெட்டவோ கொம்பு உருவக்குண்டான வாய்ப்பு உங்கள் லைனில் எங்கேயும் கம்மியோ, இல்லை தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயும் முடி வெட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து கூப்பிடுங்க. நான் கண்டிப்பான முறையில் நேரில் வந்து எல்லாமே பண்ணித்தரேன். அது போக உங்களுக்கு ஆட்டுக்குட்டி சம்மந்தப்பட்டதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் அடித்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது, எல்லாமே எல்லாத்துலேயும் கற்றுக்கிட்டு தானே வரணும். எல்லாமே தெரிஞ்சதுன்னா பெரிய ஆள் ஆயிடுவோமே. அதனால் கண்டிப்பான முறையில் எனக்கு தெரிஞ்சே சொல்லித்தரேன். நீங்களும் நான் சொன்ன முறை கரெக்டோ இல்லை நீங்கள் ஒரு முறையில் ஃபாலோ பண்ணுவீங்க, அது கரெக்டாக இருந்துச்சு, நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்ஷால்லா. இன்றைக்கோட வீடியோவில் வந்து நமக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இது 100% கேரண்டியாக இருக்கும். உங்கள் குட்டிங்களுக்கு வாங்கி விற்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு பேர் சொல்கிற குட்டி மாதிரி இருக்கும், கொஞ்சம் தோரணையாகவும் இருக்கும். இன்ஷால்லா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட தெரிவிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்கள் குட்டிங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வளங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டவுட் எதுவும் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. எனக்கு ஃபோன் நம்பர் வேணால் அடிஷ்னலாக கொடுக்குறேன். என் ஃபோன் நம்பர் வீடியோ சொல்லியிருப்பேன், தெளிவாக கேட்டுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவோம், ஓரளவு க்ரோத் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.